வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 28 மற்றும் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பாரத் ஜிபிடி என்ற தளத்தை உருவாக்கும் நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ரிலையன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி பாம்பேயும் ஜியோ அமைப்பும் சேர்ந்து பாரத் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்க போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம சேட் ஜிபிடி எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஐஐடி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது, ஐஐடி பாம்பேயும் ஜியோவும் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்க. இது ஜியோ 2.0 அப்படிங்கிற திட்டத்துடைய ஒரு பங்கு. அதாவது ஏற்கனவே ரிலையன்ஸ் அமைப்பு ஜியோ 2.0 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது என்னென்னா, எல்லாத்தையுமே ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜிக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ஒரு பங்காக இந்த பாரத் ஜிபிடியை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, ஃபட்டா 2 ஏவுகணை தளவாடத்தை பரிசோதனை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபட்டா 2 அப்படிங்கிற ஏவுகணை தளவாடத்தை உருவாக்கியிருக்காங்க. இது அவங்க நாட்டிலேயே உருவாக்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, தளவாடம் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது ராக்கெட்டை ஏவும். நிறைய ராக்கெட் இதுலேருந்து ஏவும். இதில் வந்து ராக்கெட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏவுகணையை தான் சொல்கிறோம். ஓகேவா? இது 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இலக்குகளை கூட போய் தாக்க முடியும். ஏற்கனவே இதை மாதிரி ஏவுகணை தளவாடத்தை கோரி அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கியிருந்தாங்க. அக்டோபர் 2023 ஆண்டில் உருவாக்கியிருந்தாங்க. அதே மாதிரி ஃபட்டா 1 அப்படிங்கிற ஏவுகணை தளவாடத்தை 2021 ஆகஸ்ட்லேயே உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது, இந்திய குடும்பங்களின் சராசரி வருவாய் தற்போது எவ்வளவாக அதிகரித்துள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 25,910. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மணிநயன் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் அமைப்புடைய ரிப்போர்ட் தான். அதனால் இது ரொம்ப முக்கியம் கொடுத்து நம்ம படிக்கணும்னு தேவை கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ உலக வங்கி இல்லை அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி இல்லை நம்ம இந்திய அரசு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடும்போது தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இது ஒரு தனியார் அமைப்பு. இது ரொம்ப பிரபலம் இல்லாத ஒரு அமைப்பு தான். ஆனாலுமே லைட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் கூட 20 மாநிலங்களில் மட்டும்தான் அவங்க கணக்கெடுத்திருக்காங்க. அதே மாதிரி 35,000 குடும்பங்களை மட்டும்தான் கணக்கெடுத்திருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய குடும்பங்களுடைய சராசரி வருவாய் 2023 ஆண்டில் ரூபாய் 25,910 இருந்திருக்கு. அதுவே போன ஆண்டு 2022 ஆண்டில் அது 23,000 இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு 2,000க்கு மேலே அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிக அளவில் வருவாய் ஈட்டுற குடும்பங்கள் எந்தெந்த மாநிலங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் சண்டிகர். இதில் சண்டிகர் அப்படிங்கிறது யூனியன் பிரதேசம். அடுத்து பார்த்தீங்கன்னா, குறைந்த அளவில் வருவாய் ஈட்டுற குடும்பங்கள் அது அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட் இதெல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதற்கான வீக்கெண்ட் பேட்ச் வந்து ஜனவரி 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெகுலர் பேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸும் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் நேரடியாக நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. இதை தவிர சென்னையில் கேளம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துலையுமே நம்ம கிளை இருக்குது. இதை தவிர ராமநாதபுரத்தில் பேரையூர் அப்படிங்கிற இடத்துலையுமே நமக்கான பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் அங்கே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இதை தவிர ரொம்பவே தரமான பாட புத்தகங்கள் நம்ம அகாடமியில் இருக்குது. அதுவுமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்தது, மாநில தலைமை செயலர்களின் 3வது தேசிய மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுடெல்லியில் நம்முடைய பிரதமர் மோடியுடைய தலைமையில் இந்த மாதிரி சீஃப் செக்ரட்டரிஸுடைய மீட்டிங் நடைபெற்றது. இது 3வது மீட்டிங். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மத்திய மாநில அரசுக்கிடையே இருக்கிற ஒரு கூட்டாட்சியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இதில் யாரெல்லாம் பங்கேற்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்துடைய அரசு தலைமை செயலாளர்கள் அவங்க பங்கேற்றாங்க. அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசத்துடைய மூத்த அதிகாரிகள், அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியாளர்கள், அதாவது இந்த கலெக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பங்கேற்றாங்க. அடுத்தது, வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு சிறப்பு விழா தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இதில் பாருங்கள், வைக்கம் போராட்டம் எங்கு நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம கேட்கல. இந்த வைக்கம் போராட்டத்துடைய நூற்றாண்டு சிறப்பு விழா, அதனால் கண்டிப்பாகவே கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? வைக்கம் போராட்டத்துடைய நூற்றாண்டு விழா இதில் சென்னையில் இப்போ இது நடைபெற்றது. இதில் 2 புத்தகங்கள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வைக்கம் போராட்டம் 1924 முதல் 2023 நூற்றாண்டு மலர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இன்னொன்று பெரியாரும் வைக்கம் போராட்டமும் அப்படிங்கிற 2 புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. யார் இதை வெளியிட்டாங்க அப்படின்னா, நம்முடைய தமிழக அரசுடைய செய்தி மக்கள் தொடர்புத்துறை அவங்களுடைய தமிழரசு அப்படிங்கிற அச்சகம் தான் இதை உருவாக்கியிருந்தாங்க இந்த புத்தகத்தை.
அவங்க தான் இதை தயாரித்தாங்க. இப்போ அதை வெளியிட்டிருக்காங்க. இப்போது வைக்கம் போராட்டம் 1924 நடைபெற்றது. அப்போது அடுத்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா அதோடைய 100ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடுறோம். அப்போ இதற்கான தொடக்க விழா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு மார்ச் 30 தொடங்கி ஒரு ஆண்டு காலம் வந்து நடைபெறுது. நம்ம தமிழகம் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் இதை நினைவு விருத்துற விதமாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடத்துகிறாங்க. இப்போ நம்ம வைக்கம் போராட்டத்துடைய வரலாறு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இது படிச்சிருப்போம், ஆனால் ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். வைக்கம் போராட்டம் இது எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 1924 மார்ச் 30 வந்து தொடங்குச்சு. என்ன அப்படின்னா கோயிலை சுற்றி இருக்கிற தெருக்களில் ஒடுக்கப்பட்டவர்கள் நடக்கிறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா எந்த கோயிலில் அப்படின்னா கேரளா மாநிலத்தில் கோட்டயம் மாவட்டம் இருக்குது. அங்கே வைக்கம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அங்கே மகாதேவர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலை சுற்றிய பகுதிகளில் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தடை வச்சுருந்தாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பெரியார் போயிருந்தார். அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள் வந்து போராட்டங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பல்வேறு போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் வெற்றியுமே பெற்றிருந்தாங்க. அப்போ அதை நினைவுறுத்துகிற விதமாக தான் இந்த தினத்தை வந்து அதாவது இந்த போராட்டத்துடைய 100ஆண்டு விழாவை நம்ம வந்து கொண்டாடுறோம். அடுத்தது 2024 ஆண்டு சிறந்த கவிதை நூலுக்கான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உமா மகேஸ்வரி. இதில் பார்த்திங்க அப்படின்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருது 2024 ஆண்டிற்கானது இப்போ அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 6 பிரிவுகளில் கொடுப்பாங்க. உரைநடையில் பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிறவருக்கு இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த ஆண்டுக்கு அறிவிச்சிருக்காங்க. நாவலில் தமிழ் மகன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருக்கு அறிவிச்சிருக்காங்க. இது இவருடைய புனைப்பெயர், ஆனால் இவருடைய உண்மையான பெயர் வந்து வெங்கடேசன் அப்படிங்கிறது தான். சிறுகதையில் அழகிய பிரியவன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இவரை பற்றி நம்ம தமிழில் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கவிதையில் பார்த்திங்க அப்படின்னா உமா மகேஸ்வரி அவங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா மயிலை பாலு அவருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. நாடகத்தில் வேலு சரவணன் அப்படிங்கிறவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள் ஒவ்வொருத்தங்களுமே பரிசு தொகையாக வந்து 1 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க. இதை வழங்குகிற அமைப்பு, இந்த பரிசை வழங்குகிற அமைப்பு தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு. பாப்பசி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சென்னையில் எல்லாம் புத்தக கண்காட்சி போடும்போது பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பு தான் அதை மேக்ஸிமம் நடத்தியிருப்பாங்க. பாப்பசி இதோடைய ஆங்கில விரிவாக்கம் த புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறது தான். அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ் அதையுமே பார்க்கலாம். அயோத்தி ரயில் நிலையத்துடைய பேரை மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதோடைய பேர் அயோத்தி ரயில் சந்திப்பு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இப்போ அதை அயோத்தி தம் அப்படின்ற மாதிரி பேர் மாற்றிருக்காங்க. அயோத்தி தம் அப்படின்னா ராமர் சீதை இவங்களுடைய இருப்பிடத்தை குறிக்கிற சொல். அடுத்தது இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை நிர்வகிக்கிறதுக்காக 3 பேர் கொண்ட குழுவை இந்திய ஒலிம்பிக் சங்கம் வந்து நியமிச்சிருக்காங்க. உங்களுக்கான கேள்வி, இப்போது இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது இந்த குழு இருக்காங்கல்ல, இவங்களை நிர்வகிக்கிறதுக்காக உருவாக்கியிருக்காங்கல்ல ஒரு குழு, அந்த குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா பூபிந்தர் சிங் பாஜ்வா அப்படிங்கிறவர். இவர் இந்திய உஷு சங்கத்துடைய தலைவர். அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னா முன்னாள் ஹாக்கி வீரரான MM சோமையா அப்படிங்கிறவங்களும் முன்னாள் பேட்மிண்டன் வீராங்கனையான மஞ்சுஷா கன்வார் அப்படிங்கிறவங்க. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய தமிழக அரசு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்களுடைய நல வாரியத்தை உருவாக்கியிருக்காங்க. முதல்ல கிக் தொழிலாளர்கள் அப்படின்னா யாருன்னா இந்த உணவு அதுக்கப்புறம் மளிகை பொருட்கள்லாம் விநியோகம் பண்ணுறாங்கல்ல, ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வாடகை வாகன சேவைகள் எல்லாம் இருக்காங்கல்ல, அதாவது ரேப்பிடோ, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம ஓலா ஊபர் இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல அவங்களது தான். இவங்களை எல்லாமே யாருமே பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. அதாவது அந்த கம்பெனி வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி அந்த மாதிரிலாம் பெருசாக யோசிக்கிறது கிடையாது. ஆனால் நம்முடைய தமிழக அரசு அவங்களுக்காக ஒரு நல வாரியத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, ரீசெண்டாக ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒர்க்கர்ஸுக்கு வந்து கிக் ஒர்க்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க, விபத்து காப்பீடு இந்த மாதிரிலாம் அறிவிச்சிருந்தாங்க. அது எந்த மாநிலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் 18 வயதுலேருந்து 60 வயது தொழிலாளர்கள் இணையலாம். இனி ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதத்திற்கு முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அது கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது பாரத் GPT என்ற தளத்தை உருவாக்கும் நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் ரிலையன்ஸ்.
இது இன்னமே செஞ்சு முடிக்கல, இப்போ தான் செஞ்சுட்டே இருக்காங்க. ஓகேவா. அடுத்தது, ஃபட்டா 2 ஏவுகணை தளவாடத்தை பரிசோதனை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். அடுத்தது, இந்திய குடும்பங்களின் சராசரி வருவாய் தற்போது எவ்வளவாக அதிகரித்துள்ளது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 25,910. அடுத்தது, மாநில தலைமை செயலர்களின் 3வது தேசிய மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது, வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு சிறப்பு விழா தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த கவிதை நூலுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி போர்க்கிழி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உமா மகேஸ்வரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கப்புறம் போன வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி கேட்ட கொஸ்டின்ஸ்லேயுமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.